ஹல்லேலூயா. இன்று திருச்சபையின் சார்பாக கொடுக்கப்பட்ட தலைப்பு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் வாழ்வையும் நம்பிக்கையும் அவர் அளிக்கிறார். The risen Lord brings life and hope. இதற்கு ஆதாரமாக 1 பேதுரு 1 முதல் 5 வசனங்களை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 1 Peter chapter 1 verses 3 to 5. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தெழுந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாழாதுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாகப்பட்டிருக்கிற இந்த ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு நிமிடம் கண்களை மூலமா. நல்ல பிதாவே, இப்பொழுது கர்த்தாவே அப்பா எங்களை தாழ்த்தி பார்த்து ஒப்படைக்கிறோப்பா. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் வாழ்வையும் நம்பிக்கையும் அளிக்கிறார் என்ற தலைப்பில் கர்த்தாவே அப்பா நீ எங்களோடு கூட இடைப்படுங்க ராஜா. எங்களை ஒரு முகத்தின் ஆவியை கொடுங்க ராஜா. வெதுக்கப்படுகிற ஒவ்வொரு ஜீவன பலமுள்ள வார்த்தையில் கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தாவே 100 மடங்கு பலனை எங்களுக்கு தாங்க ராஜா. சலத்தின் கர்த்தாவே உங்களுடைய கருத்தில் கொடுக்கிறோம். துதிகனமே எல்லாவற்றையும் சேர்த்துறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் வாழ்வையும் நம்பிக்கையும் நமக்கு அளிக்கிறார். The risen Lord brings life and hope. இதற்கு ஆதாரமாக தான் நாம் பார்த்தோம் அல்லவா 1 பேதுரு 1 முதல் 3 வசனம் முதல் 5 வசனம் வரை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தெழுந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாதுமாய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தினாலே நம்மை மறுபடியும் அவர் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இந்த ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டு இருக்கிறது. Praise be to the God and Father of our Lord Jesus Christ. In His great mercy, He has given us new birth into a living hope through the resurrection of Jesus Christ from the dead, and into an inheritance that can never perish, spoil or fade. This inheritance is kept in heaven for you, who through faith are shielded by God's power until the coming of the salvation that is ready to be revealed in the last time. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கே மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. மரித்தேன், ஆனாலும் நான் இதோ சதாகாலங்களில் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உள்ள திறவுகளை உடையவராக இருக்கிறேன் என்று சொன்ன நம் ஜீவனத்தை கர்த்தர் இயேசு கிறிஸ்து மரித்தெழுந்து எழுதினாலே. ஹல்லேலூயா. அவர் மரித்தெழுந்து எழுதினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய அந்த சுதந்திரத்துக்கு எதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை அவர் மறுபடியும் ஜென்பித்தார். இன்று இந்த ஜீவனுள்ள நம்பிக்கை என்பதன் வேதாகமத்தின் பொருள் என்ன என்பதை குறித்தும், இந்த அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரம் என்றால் என்ன என்பதை குறித்தும், இந்த மரித்தெழுந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததன் மூலம் தேவன் நமக்கு இந்த ஜீவனுள்ள நம்பிக்கைக்குள் மறுபிறப்பை எவ்வாறு அவர் அளித்திருக்கிறார் என்பதை குறித்தும், தேவனை நம்பி நாம் நடக்கும்போது தேவன் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதங்கள் தான் எவை என்பதை குறித்தும் பார்த்துவிட்டு ஒரே ஒரு எச்சரிக்கையை நாங்கள் வேதத்தின் அடிப்படையை பார்த்துவிட்டு கடந்து செல்ல பரிசுத்த ஆவியானவர் என்று உதவி செய்வாராக. முதலாவதாக ஜீவனுள்ள நம்பிக்கை என்பதன் வேதாகமத்தின் பொருள் தான் என்ன? வேதாகமத்திலே ஜீவனுள்ள நம்பிக்கை என்பது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை அடிப்படையாக கொண்ட அந்த நித்திய ஜீவன் மற்றும் உயிர்த்தெழுதல் குறித்த ஒரு நீடித்த இந்த உறுதியான எதிர்பார்ப்பை அது குறிப்பதாக இருக்கிறது. உலக நம்பிக்கை போல இந்த நம்பிக்கை உயிர் உள்ளதாக இல்லை. ஏனென்றால் அது ஒரு ஜீவனுள்ள இரட்சகரை இந்த நம்பிக்கையானது ஒரு ஜீவனுள்ள இரட்சகரை அடிப்படையாக கொண்டுள்ளது. உலக பிரகாரமாக உள்ள நம்பிக்கை ஜீவனுள்ளதாக அல்ல. சோதனைகளிலும் கூட இந்த நிச்சயமான இந்த நம்பிக்கை கூட நாம் தற்போதைய சகிப்புத்தன்மையை வழங்குகிறது மற்றும் அழியாத ஒரு வாழ்விற்கு நமக்கு ஒரு கேரண்டி, ஒரு உத்தரவாதத்தையும் அது தருகிறதா இருக்கிறது. நாம் ஹீப்ரு வேர்டை நாம் பார்க்க வேண்டும் என்றால் அந்த நம்பிக்கை குறித்து the actual means to wait or to be patient என்று பார்க்கிற காத்திருத்தல் அல்லது பொறுமையாக இருத்தல் என்பதை குறித்து அந்த நாம் ஹீப்ரு வேர்டை நாம் பார்க்க முடியும். இதுதான் சங்கீதக்காரன் சொல்லும்போது சங்கீதம் 31:24 போல சொல்கிறான், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தீரமனதாயிருங்கள், அவர் உங்களுடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்துவார் என்று சங்கீதக்காரன் சொல்லி நாம் பார்க்கிறோம்.
இந்த ஜீவனுள்ள நம்பிக்கை என்பது இந்த வேதாகமத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது தீர்த்தரை பரிசுத்த அப்போஸ்தலன் நிவாராக சொல்கிறான். பவுல் அப்போஸ்தலன் தீர்த்துக்கு நிருபம் 1 அதிகாரம் 3-4 வசனம் இவ்வாறாக சொல்கிறார். பொய் உரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த அந்த நித்திய ஜீவனை குறித்து நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி அவர் ஏற்ற காலங்களே நம் இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படியே எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை அவர் வெளிப்படுத்தினார் என்று பரிசுத்த பவுல் தீர்த்துக்கு எழுதும்போது சொல்கிறார். பொய் உரையாத தேவன் ஆதி காலம் முதல் அந்த நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த அந்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி அவர் கிருபையை செய்திருக்கிறார். மறந்து போகாதீர்கள். அதுதான் எபிரேயரை ஆக்கிறவன் சொல்கிறான். எபிரேயர் 6 அதிகாரம் 19 வசனம் பார்க்கிறோம். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்ம நங்கூரமாக இருக்கிறது. இந்த நம்பிக்கை அந்த நித்திய ஜீவனை குறித்த அந்த நம்பிக்கையானது நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளான போகிறதுமான அந்த ஆத்ம நங்கூரமாக இருக்கிறது. ரோமருக்கு எழுதும்போது பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் இவ்வாறு ரோமர் 5 அதிகாரம் 2-5 வசனம் இவ்வாறு பார்க்கிறோம். ரோமன்ஸ் சாப்டர் 5 verses 2-5. அதாவது கிறிஸ்து அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற அந்த நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். நமக்கு என்ன மகிமை அந்த நம்பிக்கை இருக்கிறது? கிறிஸ்து மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற அந்த நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். 3ஆம் வசனம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமை பரிச்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். 5ஆம் வசனம் பார்க்கிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட இந்த பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்ம இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை அந்த நித்திய ஜீவனை குறித்த அந்த நம்பிக்கை நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. இந்த ஜீவனுள்ள நம்பிக்கை என்பதை வேதாகத்தின் மூலமாக நான் இதை பார்க்க முடியும். 2ஆவதாக, இந்த அழியாததும் மாசற்றது வாடாதுமாகிய அந்த சுதந்திரம் என்றால் என்ன? வாட் இஸ் an inheritance that is imperishable, undefiled and unfading? அழியாத மாசற்ற வாழாத சுதந்திரமானது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக விசுவாசிகளுக்காக நமக்காக தேவனுடைய பிள்ளைகளுக்காக தேவனால் வைக்கப்பட்டிருக்கும் அந்த நித்தியமான அழிவில்லாத இரட்சிப்பும் பரலோக ஜீவனமாகும். நமக்கென்று அவர் சம்பாதித்து கல்வாரி சிலுவையிலே தம்முடைய உயிரையை கொடுத்து இரத்தத்தை சிந்தி நமக்காக எல்லாவற்றையும் அவர் சம்பாதித்து நமக்கென்று அந்த நித்திய ஜீவனை அவர் அங்கே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இதுதான் அந்த அழியாத மாசற்ற வாடாத சுதந்திரமாக இருக்கிறது. இந்த இன்ஹெரிட்டன்ஸ், இந்த சுதந்திரமானது நமக்காக தேவன் முன் குறித்து நமக்காக அங்கே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அது பரலோகத்திலே பாதுகாப்பானது. அது பாவத்தினாலோ மரணத்தினாலோ கரைபடாது. ஒருபோதும் குறையாத எல்லையற்ற மதிப்பை அது கொண்டது. இந்த வாக்குத்தத்தம் தேவனுடைய வல்லமையினால் காக்கப்படும் ஒரு புதிய ஜீவனையும் ஒரு எதிர்கால மகிமையும் நமக்கு குறிக்கிறதாக இருக்கிறது. மறந்து போக வேண்டாம். இந்த இன்ஹெரிட்டன்ஸ் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இன்ஹெரிட்டன்ஸ் இன்கரப்டபிள் அண்ட் இம்பெரிஷபிள். வாரிசுரிமை சொத்து கரைபடாதது அல்லது அழியாதது. 1 பேதுரு 1 அதிகாரம் 3 வசனத்தில் பார்க்கிறோம் அல்லவா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்து வந்து எழுதுனாலே நமக்கு இதை உண்டாக்கி வைத்திருக்கார். அழியாததும் மாசற்றது வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு எதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தன் மிகுந்த இறக்கத்தின்படியே நம்மை அவர் மறுபடியும் ஜெனிப்பித்து நமக்காக வைத்திருக்கிற நித்திய ஜீவனை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கார் என்பதை மறந்து போக வேண்டாம். இந்த சுதந்திரமானது, இந்த இன்ஹெரிட்டன்ஸ் ஆனது இது கரைபடாதது, அதே போல் அழியாதது. அதே போல் அடுத்ததாக பார்க்க முடியும், வாரிசுரிமை சொத்து கலங்கமற்றதாக அல்லது தூய்மையாக உள்ளது. அதையும் 1 பேதுரு 1 அதிகாரம் 4-5 வசனத்தை பார்க்க முடியும். 1 பீட்டர் சாப்டர் 1 verse 4 and 5. அவர் இயேசு கிறிஸ்து மரித்திருந்தது இருந்தனாலே அந்த அழியாததும் மாசற்றதோ வாடாததுமாகிய அந்த சொந்தத்துக்கு எதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தன் மிகுந்த இறக்கத்தினாலே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இந்த ரட்சிப்புக்கு எதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாரிசுரிமை, இந்த இன்ஹெரிட்டன்ஸ் நமக்கு கலங்கமற்றதாக அல்லது தூய்மையாக நமக்காக பரலோகத்திலே காக்கப்பட்டிருக்கிறது. மறந்து போக வேண்டாம். அடுத்ததாக, இந்த வாரிசுரிமை அழியாதது அல்லது காலத்தால் மறைந்து போகாதது. இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் அன்ஃபேடிங் அண்ட் டைம்லெஸ்.
அன்ஃபேடிங் அண்ட் டைம்லெஸ். இதை நான் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த மலைப்பிரசங்கத்தை வார சொல்கிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19-20 சொல்கிறார், பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருவார்கள். ஆனால் பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார் பார்க்கிறோம். அங்கு உள்ள நமக்கென்று வைத்திருக்கப்பட்ட அந்த இன்ஹெரிட்டன்ஸ், அந்த சுதந்திரம், அந்த நமக்கென்று வைக்கப்பட்ட அந்த சுதந்திரம் அது அழியாதது, காலத்தால் அது மறைந்து போகாதது. அடுத்ததாக இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் ரிசர்வ்ட் இன் ஹெவன். நமக்காக பரலோகத்திலே தேவன் நமக்காக ரிசர்வ் பண்ணி வைத்திருக்கிறார், ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளது நமக்காக. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் ஆகையால் பரிசுத்த பவுல் கொலோசியர் சொல்கிறான், நீங்கள் மேலானவைகளை நாடுங்கள், மேலானவைகளை நாடுங்கள், இது பூமிக்கானவர்கள் இல்லை. அதான் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை வர பார்க்க முடியும். கொலோசியன்ஸ் சாப்டர் 3 verses 1-4. நீங்கள் கிறிஸ்துவனை கூட எழுந்தது உண்டானால், நீங்கள் கிறிஸ்துவனை கூட மறுஜென்மம் அடைந்தீர்கள் என்றால், கிறிஸ்து தேவனுடைய வலதுபுறத்தில் இருக்கிறோம் அந்த இடத்துல மேலானவைகளே நீங்கள் தேடுங்கள், மேலானவைகளே நீங்கள் தேடுங்கள், அந்த நித்திய ஜீவனையே நீங்கள் தேடுங்கள். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் 3ஆம் வசனத்தில் பார்க்கும், ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், நீங்கள் கிறிஸ்தவனை கூட சிலுவையில் அறையப்பட்டு நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்தவனை கூட தேவனுக்கு மறைந்திருக்கிறது. உங்கள் ஜீவன் கிறிஸ்துவனை கூட தேவனுக்கு மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவருடைய கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அந்த நம்பிக்கையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் இந்த பூமிக்கானவர்களை நீங்கள் நாடாதீர்கள், மேலானவைகளை நாடுங்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் கொலோசியர்கள் முதல் வாரத்தில் நான் பார்க்கிறோம். இந்த உரிமை சுதந்திரம் இந்த ரட்சிப்பின் பூரணத்தை குறிக்கிறது. இந்த உரிமை நமக்கு வைத்திருக்கிற இந்த இன்ஹெரிட்டன்ஸ், இந்த ரட்சிப்பின் பூரணத்தை அது குறிக்கிறது. அதில் உயிர்த்தெழுந்த சரீரங்கள், சமாதானம் மற்றும் தேவனுடான தடையற்ற ஐக்கியம் ஆகியவை எல்லாமே அதில் அடங்கும். நாம் தேவனோடு கூட இருந்து அவரோடு கூட இருந்து நாம் அரசால போகிறோம் நித்திய ஜீவனிலே. அதை மறந்து போகாதீர்கள். இதை நாம் சம்பாதிக்க முடியாது. இது தேவனுடைய கிருபையினாலே, தேவனுடைய இரக்கத்தின் மூலமாக நமக்கு கிருபையாக கிஃப்டாக கொடுக்கப்பட்டது. ஆகையால் இந்த விசுவாசத்திலே, தேவனை பற்றிய இந்த விசுவாசத்திலே கடைசி வரைக்கும் நீங்கள் நிலைத்திருங்கள். நாம் எப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, அந்த விசுவாசத்தை பிதாவாகிய தேவன் கனம் பண்ணி நம்மை நீதிமான்களாக்கியிருக்கிறார். நமக்கு ஒரு மறு ஜென்மத்தை கொடுத்திருக்கிறார். ஆகையால் நமக்கென்று அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கார் அந்த இன்ஹெரிட்டன்ஸை. அதை பெற்றுக்கொள்வதற்காக இந்த உலகத்தில் இந்த ஓட்டத்திலே கடைசி மட்டும் முடிவு வரைந்தும் இந்த இதிலே நாம் நிலைத்திருக்க பிரயாசப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். அடுத்ததாக 3வதாக மரித்தெழுந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தால் மூலம் தேவன் நமக்கு ஜீவனுள்ள நம்பிக்கை உள்ள இந்த மறுபொறுப்பை எவ்வாறு அவர் அளித்திருக்கிறார். How God has given us the new birth into a living hope through the resurrection of Jesus Christ from the dead. மரித்தெழுந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் மூலம் தேவன் நமக்கு இந்த ஜீவனுள்ள நம்பிக்கையுள்ள மறுபிறப்பை அவர் எவ்வாறாக அவர் அளித்திருக்கிறார். தேவனுடைய மகா இரக்கத்தின்படி அவர் நமக்கு கிருபையாக கொடுத்திருக்கிறார். மறுபிறப்பு என்பதே சம்பாதிக்கப்படுவதில்லை. தேவனுடைய இரக்கத்தினாலே நமக்கு அதை இரக்கத்தினாலும் கிருபையால் நமக்கு ஒரு இலவசமாக ஒரு கிஃப்டாக கொடுக்கப்பட்டது. அது நம்மை ஆவிக்குரிய மரணத்திலிருந்து மீட்டு இந்த நித்திய ஜீவனுக்கு எதுவாக அதை மாற்றுகிறதாக இருக்கிறது. The new birth is not earned. It's a gift motivated by God's compassion and grace. மறந்து போகாதீர்கள். 1 பேதுரு அதுதான் நாம் பார்த்தோம்ல. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை பார்த்தோம்னா அதே தான். இந்த மாசற்ற அவர் இயேசு கிறிஸ்து மரித்தெழுந்து எழுந்ததினாலே அந்த அழியாததும் மாசற்றதும் வாழாததும் ஆகிய அந்த சொந்தத்துக்கு எதுவாக ஜீவன நம்பிக்கை உண்டாகும்படி, ஜீவனில் நம்பிக்கை நமக்கு உண்டாகும்படி மிகுந்த இறக்கத்தினாலே நம்மை மறுபடியும் அவர் ஜெனிபித்து நம்மை அந்த நித்திய ஜீவனிலே சேர்க்க இருக்கிறார். மறந்து போகாதீர்கள். அடுத்ததாக இந்த கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் அஸ்திபாரமாக உள்ளது. இதற்கு நாம் இந்த நித்திய ஜீவனுக்கு எது நமக்கு அஸ்திபாரம்? கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். The resurrection of Christ is the foundation for this. மறந்து போக வேண்டாம். இயேசு கிறிஸ்து மரணத்தின் வல்லமையை முறியடித்து உயிரோடு இருப்பதால் அவர் இன்றும் ஜீவிக்கிறவராக இருக்கப்படினால் இந்த விசுவாசத்தின் நம்பிக்கை, இந்த விசுவாசிகளுடைய நம்பிக்கை, அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய நம்பிக்கை ஒரு செத்த நிச்சயமற்ற விருப்பமாக இல்லாமல் உயிருள்ளதாக இருக்கிறது. அதாவது இது முடிவு மட்டும் இந்த நம்பிக்கை நமக்குள் அது நிலைத்திருக்கிறதாக இருக்கிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4-7 வசனத்தை நாம் பார்க்க முடியும். பவுல் புத்தகம் எபேசியருக்கு எழுதும்போது இவ்வாறு சொல்கிறான். எபேசியன்ஸ் சாப்டர் 2 verses 4-7. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. தேவனுடைய இரக்கங்கள்
அவருடைய ஐஸ்வர்யம் தேவனால் இரக்கத்தில் அவர் அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யங்களாக இருந்து நம்மில் அவர் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே, அவருடைய அன்பின் அகலம் ஆழம் உயரம் நீளம் நம்மளால் அறிந்து கொள்ள முடியாது. அவ்வளவு பெரிய அன்பினாலே அக்கிரமங்களில் 5ஆம் வசனம் பார்க்க, அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை, அக்கிரமங்களிலே நாம் வாழ்ந்திருந்து கொண்டிருந்தோம், அக்கிரமத்திலே நாம் பாவத்திலே மூழ்கி இருந்தோம், அக்கிரமத்திலே மூழ்கி இருந்த மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவோடே கூட உயிர்ப்பித்தார். கிறிஸ்துவனை கூட உயிர்ப்பித்தார். நம்முடைய குமாரனான இயேசு கிறிஸ்துவ உயிரோடு எழுப்பும்போது அவர் நம்மையும் இந்த பாவ உலகத்திலிருந்து, பாவ சேற்றிலிருந்து நம்மை உயிர்ப்பித்தார். பழைய வாழ்க்கையை எடுத்து போட்டு புதிய வாழ்க்கையை அவர் நமக்கு கொடுத்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். 6ஆம் வசனம் பார்க்கும், கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நமக்கு வந்த அந்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களிலே விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். ஹல்லேலூயா! இதுதான் நம்முடைய நம்பிக்கை. பாவத்திலிருந்து மீட்டது மட்டுமல்ல, அவர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வலது பாசத்திலே அவர் உட்கார வைத்திருக்கிறார். அவரோடு கூட நாமும் உட்கார்ந்து ஆட்சி செய்கிற கிருபை அவர் நமக்காக வைத்திருக்கிறார். அதை மறந்து போக வேண்டாம். அதுதான் எபேசியர் 7 வர சொல்கிறார். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே, அவருடைய அன்புக்கு ஈடுல எதுவுமே இல்லை. ஆகையால் தான் அவர் தம்முடைய அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்கள் நம்மை கிறிஸ்துவனை கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். நம்முடைய நல்ல விதமான வாழ்க்கையினாலே அல்ல, கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நமக்கு வைத்த அந்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களிலே விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவருடைய கூட உட்காரவும் செய்தார். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் அது அஸ்திபாரமாக இருக்கிறது. இந்த மருத்துவ வந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததன் மூலம் தேவன் நமக்கு ஜீவன நம்பிக்கைக்குள் ஒரு 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 மறுபிறப்பை அவர் எவ்வாறு கொடுக்கிறார் என்றால், அவர் தன்னுடைய அன்பினாலே அவர் நமக்காக சம்பாதித்து வைத்திருக்கிறார். அடுத்ததாக கிறிஸ்துவுடன் பங்கு பெறுதல், பார்ட்டிசிபேஷன் வித் கிரைஸ்ட். ஆவியானவர் மூலமாக விசுவாசிகள் தங்கள் பழைய வாழ்க்கைக்கு மறித்து அவருடன் ஒரு புதிய வாழ்க்கை உயிர்த்தெழுதப்படுவதற்கு கிறிஸ்துவுடன் அவர் ஐக்கியமாகிறார்கள். Through the Holy Spirit, believers are united with Christ, having died to their old life and being raised to a new life with Him. அதை நான் ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனங்களை வர பார்க்க முடியும். பஸ்தர் பவுல் ரோமர் எழுதும்போது சொல்கிறார், ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனங்கள். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தெழுந்து எழுப்பப்பட்டது போல, பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தெழுந்து எழுப்பப்பட்டது போல நாமும் இந்த புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்கு உள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவனை கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருக்கோமானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாம் இணைக்கப்பட்டிருப்போம். ஞானஸ்நானம் எடுக்கும்போது இதுதான் நடைபெறுகிறது. நாம் கிறிஸ்துவனை கூட அங்கே அடக்கம் பண்ணப்பட்டு நாம் எப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 3 நாள் உயிரோடு எழுப்பினாரோ அப்பொழுது நாமும் புதிய ஜீவன் உள்ளவளாய் நாம் உயிரோடு எழும்பி மறு ஜென்மத்தை நாம் பெறுகிறவராக இருக்கோம். அது மறந்து போக வேண்டாம். அதுதான் சொல்கிறார், கிறிஸ்துவுடன் கூட நாம் பங்கு பெறுகிறோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாம் இணைக்கப்பட்டிருப்போம். ஆகிய அவர் வரும்பொழுது நிச்சயமாக அவர் நம்மை அவரோடு கூட சேர்த்து கொள்வார். அவரோடு கூட இருந்து அரசாட்சி செய்ய அவரோடு கூட உட்காரவும் செய்வார். அதுதான் இங்கே சொல்கிறத நான் பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த உறுதி செய்யப்பட்ட சுதந்திரம், செக்யூர்ட் இன்ஹெரிட்டன்ஸ். இந்த நம்பிக்கை இந்த அழியாத சுதந்திரத்துக்கு நித்தியமான அந்த உயிர்த்தெழுதல் சிறதற்கும் தேவனுடைய பிரசனத்தினாலே நமக்கு அது கிடைக்கிறது. உறுதி அளிக்கப்பட்டிருக்கிற இந்த ஹோப், this hope guarantees an imperishable inheritance. யோவான் 14ஆம் அதிகாரம் 18-20 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இவ்வாறாக தம் சீஷர்களை சொல்லியதை நான் பார்க்க முடியும். John chapter 14 verse 18-20. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் மீண்டும் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதே அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள் என்று இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை குறிப்பிட நாம் பார்க்கிறோம். இந்த உறுதி செய்யப்பட்ட சுதந்திரத்தை அவர் நமக்கு வைத்திருக்கிறார், மறந்து போக வேண்டாம். அதுதான் குறைந்திருக்கிறது போது பரிசுத்த பவுல் சொல்கிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19 முதல் 22 வரை பார்க்கிறோம். இம்மைக்காக மாத்திரமல்ல, நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷர்களை பார்க்கிறோம் பரிதவிக்கப்பட்டவர்களாக இருப்போம்.
கிறிஸ்துவோ மரித்தொழுந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களின் முதல் பலனானார். கிறிஸ்துவோ அவர் மரித்தனால் மனுஷனால் மரணம் உண்டானபடினால் மனுஷனால் மரித்தவரை உயிர்த்தவர்களும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். எவ்வாறு ஆதாமின் மூலமாக இந்த பாவம் வந்து அவன் இந்த மரித்தாலோ அதே போல் கிறிஸ்துவின் மூலமாக இந்த பாவத்திலிருந்து நிவர்த்தி செய்யப்பட்டு நாம் அவரோடு கூட நாம் உயிரோடு எழுப்பப்படுவோம். அதை தான் இங்கே பவுல குறைந்திருக்க திவார சொல்கிறான். கிறிஸ்துவோ மரித்தொழுந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களின் முதல் பலனானா இஸ் த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். ஆகையால் மனுஷனால் மரணம் உண்டானபடினால் மனுஷனால் மரித்தவரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்கு எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இந்த நம்பிக்கை தான் நமக்கு இருக்கிறது. அவர் வரும்பொழுது அவர் தம்மோடு கூட நம்மையும் அழைத்து செல்வார். இந்த ஜீவனல் நம்பிக்கை இந்த விசுவாசிகள் தங்கள் எதிர்காலம் பாதுகாப்பானது என்பதையோ நம்முடைய எதிர்காலமான வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கிறது என்பதை குறித்தும் அவர் எழுப்பப்பட்டது போலவே தாங்களும் எழுப்பப்படுவார்கள் என்பதை குறைந்து துன்பங்களை நாம் சவித்து கொண்டே வருகிறோம். இந்த பாவம் நிறைந்த உலகில் வாழ்ந்து கொண்டு நமக்கு அநேக போராட்டங்கள், அநேக விதமான துன்பங்கள், துக்கங்கள், போராட்டங்கள் எல்லாம் உண்டு. அது நாம் சகித்து கொண்டு எவ்வாறு ஓடுகிறோம்? ஏனென்றால் ஒரே ஒரு நம்பிக்கை, அவர் வரும்பொழுது நாம் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு அவருடைய ராஜ்யத்திலே நாம் பிரவேசிப்போம் என்ற நம்பிக்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக தேவனை நம்பி நடக்கும்போது தேவன் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதங்கள் தான் எவை? நம்பிக்கை முதலாவதாக சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஹோப் கிவ்ஸ் யூ த சூப்பர் நேச்சுரல் ஜாய். அதுதான் ரோமருக்கு எழுதும்போது ஃபஸ்ட்டு பவுல் பதிவாக சொல்கிறார். ரோமர் 12:12 சொல்கிறார், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். அந்த நம்பிக்கையிலே நமக்கென்று வைத்திருக்க அந்த கிருபையிலே அந்த நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஜெபத்திலே உறுதியாக தடுத்திருங்கள். அவர் சொன்ன வாக்குத்தத்தை அவர் நிறைவேற்றுவார். நிச்சயமாக அந்த நம்பிக்கையிலே நாம் சந்தோஷமாயிருப்போம். உபத்திரவத்திலே பொறுமையாக அநேக உபத்திரவம் வரும்போது நாம் பொறுமையாக இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொண்டவர்களாக வாழ்வோம். ஜெபத்திலே நீங்கள் உறுதியாக தடுத்திருங்கள். அதுதான் ஆபுக்கு தன்னுடைய புத்தகத்திலே வாசிக்கிற ஆபுக்கு 3 17, 18, 19 வாய்க்கிறோம். அத்திமரம் துளி விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவு மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். என்னுடைய வாழ்க்கையிலே என்ன நடந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். ஆண்டவரை கர்த்தர் என் பலன், அவரின் கால்களை மான்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களிலே என்னை நடக்க பண்ணுவார் என்ற அந்த நம்பிக்கையோடு நாம் வாழ்கிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற எல்லா விதமான துன்பங்கள், எல்லா விதமான காரியங்களையும் நாம் சகித்து கொண்டு நாம் வாழ வேண்டும். அதுதான் நம்பிக்கையிலே சந்தோஷத்தை கொடுக்கிறது பற்றி நான் பார்த்தோம் அல்லவா? நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள். அந்த விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். கர்த்தர் மேல் உள்ள அந்த நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள். ஜெபத்திலே உறுதியாக தடுத்திருங்கள். தேவன் பெரிய காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்வார். அடுத்ததாக தேவனை நம்பி நடக்கும்போது நம்ம ஏற்ற நடவடிக்கைகளை எடுக்க அவர் நமக்கு ஒரு அதிகாரத்தை அவர் கொடுக்கிறத பார்க்கிறோம். ரோமர் 4 18 முதல் 21. ரோமன்ஸ் சாப்டர் 4 verses 18 to 21. உன் சந்ததி, இங்கே ஆபிரகாமை குறித்து இங்கே பரிசுத்த பவுல் ஒரு எக்ஸாம்பிளாக காமிக்கிறார். உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாமல் இருந்தோ அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இந்த விசுவாச வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே முழு நம்பிக்கையும் விசுவாசத்தை நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வைத்தல் அது நாம் நடக்க வேண்டும். அதை தான் இங்கே வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் உண்மை உள்ளவர். நிச்சயமாக அவர் நிறைவேற்றுவார். வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் அது கீழே விழாது. சொன்ன வாக்குத்தத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவார். வாயினால் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவன். அவர் இங்கே ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். எப்போ? 100 வயதில் கொடுக்கிறார்.
உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு எதுவுமே இல்லை. 100 வயசு ஆகிட்டு இப்போ தான் உனக்கு சந்ததி வருங்கிறாரு. அந்த நம்பிக்கையோடே அவன் விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. அப்படி ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் தன்னுடைய மனைவியாகிய சாரலுடைய கற்பம் செத்து போனதையும் அவன் எண்ணாதிருந்தான். அவனுடைய கண்கள் முன்பதாக, அவனுடைய எண்ணத்தின் முன்பதாக, அவனுடைய எல்லாவற்றிலும் அவன் தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து தான் அவன் 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 விசுவாசித்து கொண்டே இருக்கிறான். மற்ற எல்லாவற்றையும் மறந்து விட்டான். தன்னுடைய பலவீனத்தை மறந்து விட்டான். தன்னுடைய மனைவியுடைய பலவீனத்தை மறந்து விட்டான். எதுவுமே அவன் கண்ணுக்கு தெரியல. ஒன்றே ஒன்று அவர் சொன்ன வார்த்தை மட்டும்தான், உன்னுடைய ஜாதிகளை உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே அதை விசுவாசித்தான். அவள் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். எனக்கு பலன் இருக்கோ இல்லையோ, என்னுடைய பலவீனத்தை குறித்து நான் பார்த்தேன் என்றால் எனக்கு எதுவுமே செய்ய முடியாது, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் அவர் வல்லமை உள்ளவராகிறார். அதைதான் இங்கே சொல்லப்பட்டது. அவர் விசுவாசத்தை குறித்து அவருடைய விசுவாசத்தை சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நம்பி நம்ம வாயில் சொல்லுவோம், அடுத்த நிமிஷம் நம்மளோட மனசில் தெரியும் வருமா வராதா, நடக்குமா நடக்காதா. விசுவாசத்தில் நீங்கள் அசைக்கப்படாதீர்கள். முழு நிச்சயமாக நம்புங்கள். தேவனை மகிமைப்படுத்துங்கள். விசுவாசத்தில் நீங்கள் வல்லவனாக ஆக முடியும். ஆபிரகாமை போல நாம் விசுவாசத்தில் வல்லவனாக ஆக முடியும். ஏனென்றால் அவர் நமக்கென்று அந்த நித்திய ஜீவனை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகிய நிச்சயமாக அந்த மாசற்ற வாழாத அந்த கிரீடத்தை நாம் பெறுவோம் என்ற அந்த விசுவாசத்திலே நாம் நடப்போம். அடுத்ததாக தேவன் நம்பி நடக்கும்போது அவர் பலனையும் பாதுகாப்பையும் தேவன் கொடுக்கிறார். தேவனை நம்புவர்களுக்கு நம்முடைய இருதயத்தை அவர் சிறப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதுதான் சங்கீதம் 31, 21 வரை நான் பார்க்க முடியும். கர்த்தர் அருள்நாள் நகரத்திலே எனக்கு தமிழ் கிருபையை அதிசயமாக விளங்கப்படினால் அவருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் இங்கே கர்த்தரை அவன் துதிக்கிறதை நான் பார்க்க முடியும். கர்த்தர் அருள்நாள் நகரத்திலே எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்கப்படினால் அவருக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று நான் என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். ஆனாலும் நானும் என்னை கூப்பிட்ட பொழுது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை தேவன் கேட்டேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் அவர் பதிலளிப்பார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள். அவர் உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அந்த காத்திருக்கிறதிலே அந்த பொறுமையை காற்றுக்கொள்ளுங்கள். பொறுமையாக இருங்கள். வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மை உள்ளவர். அவர் நிச்சயமாக பெரிய காரியங்களுடைய வாழ்க்கையை செய்வார். அவர் உங்களை இருதயங்களை ஸ்திரப்படுத்துவார். எவ்வளோ விதமான இருதயத்தில் மனமடிவு உண்டாகலாம், எவ்வளோ விதமான போராட்டங்கள், எவ்வளோ விதமாக நீங்கள் நினைத்தது ஒன்றுமே நடக்காத மாதிரி இருக்கலாம். ஆனாலும் உங்களுடைய விசுவாசத்திலே நீங்கள் கர்த்தருக்குள்ளே காத்திருக்கும்போது எல்லாவற்றையும் அவர் உங்களுடைய வாழ்க்கையை அவர் செய்து முடிப்பார். ஆகையால் தான் தேவனை நம்புவதற்கு அவருடைய இருதயங்களை அவர் சிறப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அடுத்ததாக தேவனை நம்புவதற்கு ரட்சிப்பின் நம்பிக்கை, அந்த பாதுகாப்பின் தலைக்கவசம் நமக்கு கிடைக்கிறது. 1 தெசலோனிக்கர் 5:7-10 வரை பார்க்க முடியும். 1 Thessalonians chapter 5 verses 7-10. தூங்குகிறவர்கள் ராத்திரியை தூங்குவார்கள், மேற்கொள்கிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்கிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்வார்கள். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்றும் அந்த தலைச்செயராவையும் அசைத்து கொண்ட கடவோம். தேவன் நம்மை கோபாக்கணைக்கு என்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவர்கள் என்று நியமித்தார். நாம் விழித்திருக்கிறவர்களானாலும் நித்திரை அடைந்தவர்களானாலும் தம்முன்னை கூட நாம் ஏகமாய் பிடித்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே. ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பின் தலைச்சீராவை நாம் தரித்து கொண்டவர்களாக இருக்கிறோமா? ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவை நாம் அணிந்தவர்களாக நம்முடைய விசுவாசத்தில் நாம் ஓடுவோமா? விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தை அணிந்தவர்களாக நாம் ஓடுவோமா? தூங்குகிறவர்கள் ராத்திரியை தூங்குவார்கள், வெறி கொள்கிறவர்கள் ராத்திரியை வெறி கொள்வார்கள். ஆனால் பகலுக்குரியவர்கள் நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொள்ள கடவோம். தேவன் நம்மை கோபாக்கணைக்கு என்று நியமிக்கவில்லை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படுவதற்கு என்று அவர் நியமித்திருக்கிறார். ஆகையால் நம்முடைய இந்த ரட்சிப்பிலே கடைசி வரைப்போம், கடைசி இந்த நம்பிக்கையிலே நாம் நிறைத்திருப்போம். அடுத்ததாக தேவனை நம்பி நடக்கும்போது தேவன் நமக்கு இந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்கிறார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவர் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
எரேமியாவில் பார்க்க முடியும். எரேமியா 17ஆம் அதிகாரம் 7-8 வசனம் பார்க்கிறோம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் ஒருபோதும் அவன் அசைக்கப்படுவதில்லை. அவன் தண்ணீர் இரண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மலை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். உலகத்தில் என்ன விதமான பஞ்சங்கள் எந்த விதமான காரியங்கள் நடந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் அது ஒன்றுமே அஃபெக்ட் ஆகாது. ஏனென்றால் நீங்கள் கர்த்தரை நம்பியிருக்கிறீர்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். என்ன நடந்தாலும் தேவன் என்னை நடத்துவார். அசைக்கப்படுவதில்லை. அவன் இருதயம் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. அந்த நம்பிக்கையிலே அவன் அவ்வளோ தூரம் அவன் வேரூன்றி நிற்கும்போது அதுதான் அந்த எக்ஸாம்பிள் சொல்ல. அவன் தண்ணீர் இரண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருவதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மலை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான அந்த மரத்தை போல் அவன் வாழ்வான். மரத்தை போல் இருப்பான். எப்பொழுதும் அவனுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான குறைவையும் நீங்கள் பார்க்க முடியாது. எப்பொழுது நாம் கர்த்தரை நம்பி கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்பிக்கையாக கொண்ட மனுஷன் இப்படாக ஆசீர்வதிக்கப்படுவான். அடுத்தது தம் கிருபைக்கு காத்திருக்கிற மேல் அவர் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். தேவனுடைய கிருபைக்கு நாம் காத்திருக்கிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். சங்கீதம் 147:11 இவ்வாறு பார்க்கிறோம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற மேல் அவர் பிரியமாக இருக்கிறார். கிருபைக்காக காத்திருங்கள். கிருபைக்காக காத்திருங்கள். தேவன் உங்களை அவங்க சொன்னபடியே அவர் நடத்தி செல்வார். கர்த்தருக்கு பயப்படுற பயம் உங்களுடைய இதயத்திலிருந்து அகலாமல் பார்த்து கொள்ளுங்கள். தீமைக்கு விலகி கர்த்தருக்கு பயப்படுவதே. கர்த்தருக்கு பயப்படுவது என்றால் தீமைக்கு விலகுவதே, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயம். நீதிமொழிகள் 8:13 பார்க்க முடியும். தீமை செய்யாதீர்கள், யாருக்கும் தீமை நினைக்காதீர்கள். கர்த்தருடைய பயத்திலோடு நீங்கள் வாழ கிருபை செய்யுங்க. காத்திருக்கிறவர்கள் தமது பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். கடைசியாக ஒரு காஷன் 1-15-19 வார பார்க்கிறோம். இன்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷர்களை பார்க்கிறோம் நாம் பரிதவிக்கப்படவர்களாக இருக்கிறோம். 1 Corinthians chapter 15:19. If in this life only we have hope in Christ, we are of all men the most pitiable. இந்த உலகத்தில் வாழ்தல் நம்மளை மாதிரி ஒருவன் இல்லைங்கிறார். இந்த உலகத்தில் உள்ள நன்மைக்காக மட்டும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்காதீங்க, மறுமைக்காக வைங்க. இன்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிறோம் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். ஏனென்றால் 1-15-20-22 பார்க்குறோம். கிறிஸ்துவோ மரித்தவரிலிருந்து நித்திரை இழந்தவர்கள் முதற்பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடினால் மனுஷனால் மரித்தவரின் உயிர்த்தலும் உண்டாயிற்று. ஆதாமுக்கு எல்லாரும் மறிக்கிறது போல கிறிஸ்துவர்கள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆகையால் கிறிஸ்துவோ மரித்தவரிலிருந்து அவர் நித்திரை இழந்தவர்கள் முதற்பலனானபடினால் அந்த நித்திய ஜீவனுக்காக நாம் கடைசி வரைக்கும் ஓடுவோம். நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம், அவர் வரும்போது நிச்சயமாக நம்மை அவரோடு கூட சேர்த்து கொள்வார் என்ற அந்த விசுவாசத்தோடு அந்த நம்பிக்கையோடு நாம் வாழ்வோம். இன்மைக்காக மாத்திரமல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இம்மையிலும் நம்ம நடத்துவார். மறுமையிலும் அவர் நம்மோடு கூட வருவார், நம்மோடு கூட இருப்பார், அவரோடு கூட அமர்க்க வைப்பார், அவரோடு கூட உட்கார செய்வார், அவரோடு கூட நம்மை ஆட்சி செய்யும் கிருபை செய்வார். அதுதான் அவருடைய பிளான். ஆகையால் இன்மைக்காக மாத்திரம் நீங்கள் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைக்காதீர்கள், மறுமைக்காக வைங்கள். 1-15-57 இவ்வாறு பார்க்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படிக்கிற பிரயாசம் விருதாவாயிராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெரியவர்களாயும் இருப்பீர்களாக. இங்கே இந்த பரிசுத்த பவுல் போதனை குறைந்திருக்கு முடிக்கும்போது 15ஆம் அதிகாரத்தில் இவ்வாறாக அவன் ஆசீர்வதிக்கிறது நான் பார்க்கிறோம். எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படிக்கிற இந்த பிரயாசம் விருதாவாயிராது என்று வேஸ்ட் ஆகாது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெரியவர்களாயும் இருப்பீர்களாக. நமக்கு என்று கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையிலே தேவன் நமக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று அவர் சித்தம் கொண்டு செய்து கொண்டிருக்கிறாரோ அவர் கொடுக்கப்பட்ட அந்த அசைன்மெண்ட்டில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? உறுதியாக இருக்கிறோமா? கடைசி வரைக்கும் அதிலே நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். அதுதான் இங்கே சொல்கிறார், நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெரியவர்களாயும் நீங்கள் இருப்பீர்கள். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16-17 இவ்வாறு பரிசுத்த பவுல் முடிக்கிறான். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனோடும் சத்தத்தோடும் தெய்வ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள்.
அவர் என்ன நடக்கும் என்று அந்த 7வது அந்த ட்ரம்பட் அங்கே ஒலிக்கும் போது என்ன நடக்கும் என்பதை இங்கே பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் அந்த விஷன் மூலமாக சொல்லிடுற பார்க்கிறோம். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு பிரதான தூதனோடு சத்தத்தோடும் தேவ எக்காலத்திலிருந்து வானத்திலிருந்து இறங்கி வருவாள். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவருடைய கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடைய கூட இருப்போம். இந்த நம்பிக்கையிலே நாம் கடைசி மட்டும் நம்முடைய விசுவாச ஓட்டத்தை நாம் ஓடுவோம். ஆகிய தான் சொல்லியான காஷன் இல்லை, இம்மைக்காக மாத்திரமல்ல, நாம் கிறிஸ்துவை நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிறோம் பரிதவிக்கப்பட்டவர்களாக இருப்போம். ஏனென்றால் இப்போ இந்த உலகத்தில் வாழும்போது நமக்கு எல்லாம் கிடைக்கிறது, நம்ம நம்பிக்கிறது. ஆனால் நித்திய ஜீவனை நாம் எடுக்கப்படாமல் போனால், அந்த நித்திய ஜீவனுக்கு நாம் அருகதை அற்றவர்களாக போனால், நம்மை போல இந்த பரிதவிக்கப்பட்ட மனுஷன் வேறு யாருமே இல்லை என்று இங்கே பரிசுத்த பவுல் 1:12-19 எச்சரிக்கிறார். மறந்து போகாதீர்கள் என்று அவருடைய வருகை மிகவும் சமீபம். ஆல்மோஸ்ட் கடைசி காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் போர், எங்கு பார்த்தாலும். நேற்று தினத்தில் நடந்த அந்த அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கும் அந்த ஈரானுக்கும் உள்ள அந்த ஒப்பந்தம் நிறைவேறவில்லை. இன்னும் அந்த ஸ்டபர்னஸ் இட் ஃபெயில்ட். த ட்ரூ ஸ்டாக்ஸ் ஃபெயில்டு. திரும்பி போயிட்டார். இப்போ என்ன நடக்க வேண்டும் தெரியவில்லை. இன்னும் அதே விதமான பதட்டமான நிலைமையிலே இந்த உலகம் கடந்து செல்கிறது. ஜஸ்ட் யோசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதுமான நிர்பந்தமான அந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த விதமான ஹோப்பும் கிடையாது. அந்த விதமான காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி வருகை மிகவும் சமீபம். தீர்க்கதரிசி மூலமாக உரைத்த எல்லாவற்றையும் தேவன் அப்படியே நிறைவேற்றி கொண்டு வருகிறார். அது நிறைவேற்றுகிறதை நம்முடைய காண்கிற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் நாம் எப்படிப்பட்ட பரிசுத்தமுள்ளவர்களாக வாழ வேண்டும் யோசித்து பாருங்கள். ஆகையால் விழித்திருங்கள். ஆகையால் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணி கொண்டே இருங்கள். பொறுமையாக இருங்கள். உபத்திரவம் உண்டு, பொறுமையாக இருங்கள். பஞ்சங்கள், கேஸ் இல்லை, தட்டுப்பாடு எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரியல, யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. தேவன் கிருபையாக உண்டாக்கின எல்லாவற்றையும் மனுஷன் ஆக்கிரமிப்பு செய்கிறான். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். நம்ம நினைத்து பார்க்க முடியாத எல்லா காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. சமாதானம் பண்ணுவதற்கு விருப்பமில்லை. அந்த விதமான காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் நாம் எப்படிப்பட்ட நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தேவனை அண்டி வாழ்கிற வழியில் நாம் வாழ வேண்டும் யோசித்து பாருங்கள். நாமே சோதித்து தருவோமா? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் வாழ்வையும் நம்பிக்கையும் நமக்கு அளிக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து நமக்கு அந்த நித்திய ஜீவனையும் அந்த நம்பிக்கையும் அவர் அளிக்கிறார். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? அழியாததும் மாசற்றதும் வாடாதும் ஆகிய சுதந்திரத்துக்காக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தன் மிகுந்த இறக்கத்தின்படி நம்மை அவர் மறுபடியும் ஜெனிப்பித்தார். அருகதையற்ற நம்மை, பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை, அக்கிரமத்திலே மூழ்கி கொண்டிருந்த நம்மை மறுபடியும் அவர் ஜெனிப்பித்தார். எதற்காக? கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற அந்த ரட்சிப்புக்கு. வரும்போது அந்த ரட்சிப்பை பூரணம் அடையும் போது அந்த விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுதந்திரத்தை நமக்கென்று தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிற அந்த இன்ஹெரிட்டன்ஸ், அந்த சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ள நம்மை தயார்படுத்திக் கொள்வோமா? இந்த காலங்களிலே நிறையற்ற ஒரு உலகத்தின் கடைசி கட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நியாயாதிபதி எங்கள் வாசலிருந்து தட்டுகிறார். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். தேவன் நமக்காக எல்லாவற்றையும் மாசற்ற வாழாத சுதந்திரத்தை அவர் சேர்த்து வைத்திருக்கிறார். நமக்காக பரலோகத்திலே அது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது.
அது ஃபேட் ஆகாது, அழிந்து போகாது. எந்த விதமான கரைகள், எந்த விதம் பாவங்கள் எதுவும் அதை தொட முடியாது. அவ்வளோ பரிசுத்தமாக அவர் வைத்திருக்கிறார். நாம் அந்த சுதந்திரத்தை பெறுவதற்கு, அந்த இன்ஹெரிட்டன்ஸை நாம் உரிமையாக்கிக் கொள்வதற்கு நாமே ஒப்பு அடைப்போமா? உயிர்த்தெழுந்த ஜீவனுள்ள தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுகிறார். மகனே, மகளே, எத்தனை ஆண்டுகள் நாம் மீண்டும் மீண்டும் இந்த ப்ராசஸை நான் கடந்து செய்கிறோம். இனி காலம் செல்லாது. கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய இரக்கத்தினாலே, தம்முடைய அளவற்ற அன்பினாலே நமக்காக கல்வாரி சிலுவையில் தம்முடைய உயிரையே கொடுத்து எல்லாவற்றையும் அவர் சம்பாதித்து வைத்தார். எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்தார். அது மட்டுமல்ல, பிதாவின் வலது அமர்ந்து கொண்டு நமக்காக ஒவ்வொரு முறையும் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கு. நாம் எப்பொழுதுதான் பாவத்திலே விழுகிறோமோ, எப்பொழுதுதான் சரிக்கு விழுகிறோமோ, பாவத்திலே நாம் செய்கிறோமோ, அப்போதெல்லாம் அவர் நமக்காக அங்கே பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி காலம் நெருங்கிவிட்டது. முழுவதுமாக நம்மை ஒப்படைப்போமா? மீண்டும் மீண்டும் அந்த பழைய பாவ வாழ்க்கை செல்லாதபடிக்கு பழையவர்களாக ஒழிந்து போன எல்லாம் புதிதாக நினைச்சு சொல்கிறார் அல்லவா? புதிதான அந்த வாழ்க்கையை தரித்தவர்களாக நாம் ஓடுவோமா? இன்மைக்கான ஆசீர்வாதங்களுக்காக மட்டும் நாம் கர்த்தரை தேடாமல் அந்த நித்திய ஜீவனை நமக்கென்று அவர் சம்பாதித்து வைத்துக்கொள்ள அந்த அழியாத மாசற்ற அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஓடுவோமா? நல்ல பிதாவே, மீண்டும் ஒரு முறை கர்த்தாவினோடு கூட நீங்கள் இடைப்பட்டீங்க. அதற்காக நன்றி ராஜா. ஆம் கர்த்தாவே, நீங்கள் எங்களுக்காக கர்த்தாவே விலைக்கரையும் கொடுத்து சம்பாதித்து வைத்த அந்த நித்திய ஜீவனை, மாசற்றதும் வாழாததுமான கரையற்றதும் அந்த வைத்திருக்கிற அந்த நித்திய சுதந்திரத்தை நாங்கள் அடைந்து கொள்ள எங்களை தகுதி உள்ளவனாக்குங்கப்பா. அதை உணர்ந்தவளாக கர்த்தாவே, இதில் வாழ்நாட்களை கர்த்தாவே, என்னுடைய கண்களை கர்த்தாவே கர்த்தரா இயேசு கிறிஸ்து மேலே பயித்தவளாக ஓடுகிற பாக்கியத்தையும் கிருபையும் கொடுங்கப்பா. இதை சுற்றிலும் எல்லா விதமான பாவமான காரியங்களை அகற்றி போட்டுவிட்டு கண்மலை கிறிஸ்து மேலே கண்களை பயித்தவளாக ஓடுகிற பாக்கியத்தை கொடுங்க ராஜா. உடைய வருகை மிகவும் சமீபம்பா. நாங்களும் அப்போ என் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் கர்த்தாவே, கடைசி காலங்களில் கர்த்தாவே, நீங்கள் விரும்புகிற அந்த பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு கற்றுத்தாருங்க. கிருபை தாங்கப்பா. கிருபையாக கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவர்களே எங்களை முத்திரை போட்டீங்கப்பா. மீட்பு நாளுக்கு என்று கர்த்தாவே எங்களை முத்திரை போட்டீங்க. எங்களை ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் மூலமாக கிறிஸ்துவாக கர்த்தாவே நீங்கள் அப்பா மாற்றிக்கொண்டே வர்றீங்க அப்பா. ஆவியானவர் இடைப்படும் போது நாம் செவி கொடுப்போமா? கடைசி காலங்களில் நாம் முழுவதுமாக அவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.